அவங்க உங்களுக்கு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்லி தான் நம்மளுக்கு அந்த மண்புழுவோட நன்மைகள் தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு இந்திய குடிமகள்களில் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா வீட்லேயுமே நம்ம வந்து ஒரு நம்ம எல்லாருமே தெரியும். யாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மண்புழுவை வந்து உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நம்மளோட விவசாய வளர்ச்சி அடையிறதுக்கு முக்கிய தூண்டுகோலாக இருக்கிறது அந்த மண்புழு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நன்மைக்காகவும் அவர் இவ்வளோ தூரம் வந்து பேசியிருக்காங்க. திருச்சியிலேருந்து வந்ததுக்காக அவங்களுக்காக ஒரு தேங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆன் த ஸ்பாட்டில் பேசின நம்ம அக்காவுக்காகவும் ஒரு பெரிய வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கமா அப்படியே வந்து ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யார் வாலண்டியர்ஸ் எனக்கு இது மாதிரி பண்ண விருப்பம் இருக்குது, அவங்க சொன்னாங்க இது மாதிரி நாங்கள் செய்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, செஞ்சிடறோம், ஆனால் எங்களுக்கு அதை கொண்டுட்டு போய் சேல்ஸ் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி எதுவும் இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்டே டைரக்ட் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே கூட ஏதாவது ஐடியா பண்ணாலும் பண்ண வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதை கேட்டுக்கலாம். ஒருவேளை நாங்கள் பண்ணிட்டோம், எங்களுக்கு நாங்கள் பண்ணிட்டுறோங்க, எங்களுக்கு ஏதாவது இது மாதிரி இருக்குது, எங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்க கண்டிப்பாக எதுவும் ட்ரை பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் வந்து பேசினவங்க அதை பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக அதுவும் செஞ்சு தருவாங்க, நம்புவோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்புழு உரம் உண்மையாலுமே நல்ல ஒரு டார்கெட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில். ஆனால் இவங்களை இப்போ தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக முன்னாடியிலேருந்தே நான் இந்த க்ரோ பேக் வச்சுருக்கேன், க்ரீன் பேக் நான் வீட்டில் வச்சுருக்கேன். வச்சு செடிகள் நட்டு வளர்த்துட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலாக அப்போ மண்புழு உரம் நானும் யூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு நிறைய ஈல்டு வந்தது, அந்த டைத்தில் எனக்கு ஈல்டு வந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிச்சுவேஷன்னால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, யாருக்கு நீங்கள் வாலண்டியர்ஸ் இருக்குது, நான் பண்ணலாம், எனக்கு ஆர்வம் இருக்குது, எனக்கு அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். யார் வாலண்டியர்ஸ் இருக்கீங்களோ ஜெயமேரி அக்காட்ட நேம் கொடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களுக்காக பெரிய தேங்க்ஸ். இதை வாங்கி நம்ம வீட்டில் வந்து வளர்த்து நம்ம நிலங்களுக்கு போடாட்டி நம்ம வீட்டு தோட்டங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வியாபாரம் பண்ணுறதுன்னா யாருக்கும் ஆர்வம் இருந்தால் செய்யலாம். வாங்கி யாரும் முன்னாடி வந்து நான் இது மாதிரி செய்ய ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்கி